கிச்சன். வாங்க இன்னைக்கு சாம்பார் சாதம் பண்ண போகிறேன், பார்ப்போம். சாம்பார் சாதம் பண்ண நான் ஆனியன் கொஞ்சம், தக்காளி கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கேரட்டும், பீன்ஸ் ஒரு 4-5, ஒரு உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட பச்சை மிளகாய் ஒரு 2-3 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மசாலா ஆஸ் யூஷுவல் சாம்பார் பண்ண என்ன தேவை, பருப்பு, அரிசி, புளி, இது 3 தான் தேவை. அதோட மசாலா அரைச்சி போட 4 காஞ்ச மிளகாய், சீரகம், வெந்தயம், மிளகு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பும் 1 ஸ்பூன் தனியாகவும் எடுத்திருக்கேன். வறுத்து அரைக்க இந்த மசாலா தேவைப்படுது. அதோட கொஞ்சம் தேங்காயும் எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயம், மஞ்சள், உப்பு தேவையானதுன்னு இனி சமைக்கும் போது பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு பருப்பை வேக வச்சு எடுத்துட்டேன். அரிசியை இப்போ வேக வச்சுக்கிறேன். நான் ஒரு 100 கிராம் அரிசிக்கு 50 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன். 50 கிராம் பருப்பு நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துருக்கேன். அரிசிக்கு நல்ல குழைய வேகும். அதனால் நான் 3 கிளாஸ் தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டுருக்கேன். அடுப்பு பற்ற வச்சுட்டேன். இப்போ நான் மூடிக்கிறேன். இது ஆவி வந்த பிறகு நான் கேஸ்கட் விசில் போட்டுக்கிறேன். அதோட இப்போ நான் காய்கறியெல்லாம் வேக வைக்க போகிறேன். காய்கறி வேக வைக்க காய்கறி வேக வைக்க ஒரு சின்ன குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் எப்பவும் போல் வெங்காயம் லாஸ்ட்டில் தான் நான் தாளித்து போய் ஊற்ற போகிறேன். அதனால் இப்போ வெங்காயம் போட்டுக்கிறேன், பச்சை மிளகாய், அதோட தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு, 4-5 பீன்ஸும், ஒரு கேரட் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இது வேக நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். வெந்ததுக்கப்புறம் தான் நான் இது சேர்க்க போகிறேன், புளி சேர்க்க போகிறேன். இப்போ இதுக்கு காரத்துக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இது வேகணும். வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். இனி வறுத்து அரைக்கிற மசாலா இருக்குது, அதை வறுத்து அரைச்சிக்கிறேன். இதை நான் வேக வச்சுக்கிறேன். அரிசி எப்படி வேக வைக்கணும் அதே மாதிரி தான் நான் இதையும் வேக வச்சுக்க போகிறேன். இப்போ வறுத்து அரைக்கிற மசாலாவை பார்ப்போம். ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். ஈரம் போகிற அளவுக்கு தேங்காவை நான் வறுத்துக்க போகிறேன். இதோடைய 1 ஸ்பூன் தனியாக, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நான் வறுத்துக்க போகிறேன். வறுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நான் மிக்சியில் அரைச்சிக்க போகிறேன். மிக்சியில் சேர்த்து 1 கிளாஸ் அரிசிக்கு 1/2 கிளாஸ் பருப்பு போட்டிருக்கேன். பருப்பை நான் ஆல்ரெடி சமைக்கும் போது பருப்பை வேக போட்டு எடுத்துனேன். அதனால தான் தனித்தனியாக நான் இன்றைக்கி வேக போடுறேன். இதோட நான் நல்லா அரிசியை குழைய மசிச்சுக்கிறேன். அரிசியை கொஞ்சம் சாதத்தை கொஞ்சம், ஏன்னா மசிஞ்ச மாதிரி இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ இதோட பருப்பை சேர்த்துக்கிறேன். மசிச்சிருக்கேன் சாதத்தை. இப்போ பருப்பு சேர்த்துக்கிறேன்.
நான் இப்போ ஒரு விசில் விட்டு காய்கறியை வேக வச்சு வச்சுருக்கேன். எல்லாம் வெந்துருச்சு. நான் இப்போ இந்த புளி தண்ணியை ஊற்றிக்கிறேன். சின்ன நெல்லிக்காய் சைஸு புளியை ஊற வச்சு வைக்கணும். அதை தான் கரைச்சி இப்போ ஊற்றிக்கிட்டேன். இதில் நான் இப்போ இந்த மசாலாவை அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா இது கொதிச்சு வந்துருச்சு. நான் இப்போ வந்து இதோட இந்த அரிசி பருப்போடு சேர்த்துக்கிறேன். நல்லா நம்ம சாம்பார் சாதம் வந்து கலரும் போது வந்து இப்படி தான் நல்லா குழஞ்ச மாதிரி இந்த மாதிரி தளர்ச்சியாகவும் இருக்கணும். அதுக்கப்புறம் இழுத்துக்கும். இப்போ நான் வந்து நெய் போட்டுக்கிறேன் தாளிக்க. நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். கடுகு போட்டிருக்கேன் தாளிக்க. கொஞ்சமாக கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். பருப்பு வேகும் போது நான் வந்து வெந்தயத்தை போட்டு வேக வச்சுட்டேன். இப்போ பெருங்காயம் போட்டுக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, இருக்கிறவங்க சேர்த்துங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் லாக்டவுன் பீரியட்ல அதெல்லாம் நான் இப்போ இதோட சாம்பார் சாதத்தோடு சேர்த்துக்கிறேன். இது வந்து மோர் மிளகாய் ஃப்ளேவருக்கு போடுவாங்க. இதை நான் வறுத்து வச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதே மாதிரி சுண்டைக்காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி சாம்பார் சாதம் கலந்த சாதம் மாதிரியும் செய்யலாம். டிம்பாஸ்க்கும் இதை கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்லேயும்.